ஆனால் இன்றைக்கி ப்ரோமோ அப்டேட் பண்ண அந்த அந்த அட்மின் வந்து இன்றைக்கி பங்கம் பண்ணிட்டாருங்க. இவ்வளோ அற்புதமான கண்டென்ட்டுகள் இருக்க எதுக்கு என் முதல் ப்ரோமோவில் மணி ரவீனா புலம்புறதையும் 2வது ப்ரோமோவில் மாயா புலம்புறதெல்லாம் எங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தீங்க. அற்புதமாக இருந்தது. இது வந்து பெரிய அளவில், அதாவது பிக் பாஸில் நீங்கள் இவங்க ரசிகர்களாக இருக்கலாம், அவங்க ரசிகர்களாக இருக்கலாம், பிக் பாஸ் ரசிகர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த மொமெண்ட் வந்து பயங்கரமான ஒரு மொமெண்ட்டாக இருந்தது. அந்த விசித்ரா அவங்களுடைய ஹஸ்பண்டுடைய என்ட்ரி, அதுக்கு பிறகு விசித்ரா அவங்களுக்கு அந்த லட்டு குட்டு அவங்க பசங்க ரோஷன் 3 பசங்க போல இருக்கு. ஓகே, அவங்கள பார்க்கணும் அப்படின்னு அவங்க ஏக்கப்படும் போது அவர் வந்து அவங்க எக்ஸாமுக்கு அவருக்கு பொய் சொல்ல தெரிலங்க. ஜென்டில்மேன் அது நிக்சன் கண்டுபிடிச்சிட்டாரு. அவர் கண்ணில் வந்து பொய் தெரியுது. அவங்க எங்கேயாவது தான் இருப்பாங்க. அப்படிங்கும்போது எங்கேயாவது வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் எப்படி வருவாங்கங்கிறது தெரியும் போது திடீர்னு பிக் பாஸ் வந்து லெட்டர் படிக்க கூப்பிட்றாரு. டிசப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. என்ன பிக் பாஸ் அப்படிங்கிறாங்க. இல்லை அதை வந்து நீங்கள் படித்தா கரெக்டாக இருக்கும் வாங்க அப்படிங்கும்பொழுது போகிறாங்க. போனால் அங்கே பார்த்தா அங்கேருந்து வரும்போது அந்த சர்ப்ரைஸ்லாம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி அந்த அந்த குழந்தைங்களாம் ரொம்ப அற்புதமான பசங்களாக இருக்காங்க. அந்த ஹஸ்பண்ட் அவர் பயங்கர ஜென்டில். அவர் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு வந்து எங்கப்பா இங்கே எனக்கு ஒரு விரோதி இருக்கானே அப்படின்றதுலாம் செம ஹைலைட்டாக இருந்தது. ஏன்னா இவங்க வந்து ஸ்மால் பாஸ் கிட்ட ஒரு முறை சொல்லுவாங்கல்ல ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு எல்லா மொமெண்ட்டுமே. இன்னொன்று சித்ரா அவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க பார்த்தீங்களா அந்த பசங்கிட்ட, ஏன்டா அந்த டோமெக்ஸ் வின் கேமில் விளாட மாட்டேங்கிறீங்கன்னு. ஐயோ அதெல்லாம் ஹைலைட்டாக இருந்தது. நல்ல ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு இது பார்த்த ஒரு திருப்தி. உங்களில் எத்தனை பேருக்கு பயங்கர இது இந்த ஃபேன் அந்த ஃபேன்லாம் பார்க்காதீங்க, எல்லாருமே ரசித்து பார்க்கக்கூடிய ஒரு மொமெண்ட்டாக நான் ஃபீல் பண்ணேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க கமெண்ட்டில் என்கிட்ட சொல்லுங்கள்.